மறைவை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கத்தோலிக்க திருச்சபையின் 266வது திருத்தந்தையும் உலகின் கோடிக்கணக்கான கத்தோலிக்க மக்களின் ஆன்மீக தலைவருமான போப் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் உடல்நலக்குறைவால் வாட்டிகனில் காலமானார். இந்த நிலையில் புதுச்சேரி ரயில்வே நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அவரது திருவுருவ படம் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் அலங்கரிக்கப்பட்ட போப் பிரான்சிஸ் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து காலாப்பட்டு தொகுதி மகிழா காங்கிரஸ் சார்பில் விறகு அடுப்பில் சமைத்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி மகிழா காங்கிரஸ் சார்பில் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் MP வைத்தியலிங்கம், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் விறகு அடுப்பில் சமையல் செய்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். வில்லியனூர் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா வில்லியனூர் லட்சுமண கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளான விளையாட்டுப் போட்டி, பேச்சு போட்டி, நடனப் போட்டி, தேச தலைவர்களின் மாறுவேட போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் நியூலாந்து ஆங்கில உயர்நிலைப் பள்ளி நிர்வாகி ரங்கநாதன், முத்திரையார் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகி முத்துராமன், JC வெங்கடேசன், ட்ரஸ்டி கேலக்ஸி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சம்பந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காக்குச்சிபாளையம் கிராமத்தில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காக்குச்சிபாளையம் கிராமத்தில் கடுமையான மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை அதிகாரிகளிடம் அப்பகுதியில் புதிய மின் மாற்றி உடனடியாக அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் புதிய மின் மாற்றி 200 கிலோவாட் மின்சாரம் அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டு 19,95,369 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது. அரசு அனுமதி கிடைக்கப்பெற்ற நிலையில் காக்குச்சிபாளையம் கிராமத்தில் இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி மின் பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். காவல்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கான மத்திய அரசின் விருதுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை சிறப்பு அதிகாரி ஏழுமலை காவல்துறையில் உள்ள பல்வேறு பிரிவுகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் வீர தீர செயலுக்காக இந்திய அளவில் வழங்கப்படும் மத்திய அரசின் அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா ஆகிய 3 உயரிய விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன. இந்த விருதுகள் இந்திய அரசால் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தின் பொழுது அறிவிக்கப்படுகின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை முதல் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை போலீஸ் அதிகாரிகள் செய்த வீர தீர செயல்களை பட்டியலிட்டு இந்த விருதுக்கு அனுப்ப வேண்டும். பரிந்துரைகளை வரும் 24ஆம் தேதிக்குள் டெல்லியில் உள்ள மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதேபோல ஒருவரின் உயிரை காப்பாற்றிய செயலுக்கு வழங்கப்படும் ஜீவன் ரக்ஷா விருதுக்கு நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் விண்ணப்பிக்கலாம். இதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்டிவனம் அடுத்த கொல்லார் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகம் மதுக்கடை போல காட்சியளிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கொல்லார் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு இரவு நேரங்களில் மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு மது பாட்டில்களை பள்ளி வளாகத்திலேயே வீசிவிட்டு செல்வது வாடிக்கையாக உள்ளது.
மது கூடமாக மாறிய பள்ளிக்கூட வளாகம் குறித்து தற்பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதை தொடர்ந்து இந்த செயலுக்கு பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமன்றி அங்கு பயின்று வரும் மாணவர்களின் பெற்றோர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இப்பள்ளியை சுற்றி மதில் சுவர் அமைக்கப்படுவதுடன் கதவுகள் அமைக்கப்பட்டு அந்நியர்கள் உள்ளே செல்லாத வகையில் கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. அதானி அறக்கட்டளை மூலம் காரைக்காலை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரியால் இயங்கும் 3 சக்கர வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளிடம் வழங்கினார். காரைக்கால் தனியார் துறைமுக சமூக பொறுப்பு பிரிவான அதானி அறக்கட்டளை மூலம் காரைக்காலை சேர்ந்த 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 10 லட்சம் மதிப்பில் பேட்டரியால் இயங்கும் 3 சக்கர வாகனங்களை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பயனாளிகளுக்கு பேட்டரி வாகனங்களை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை உதவி இயக்குநர் ராஜேந்திரன், காரைக்கால் துறைமுக தலைமை நிர்வாக அதிகாரி கேப்டன் சச்சின் ஸ்ரீவஸ்தவா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் பாதுகாப்பிற்காக தலைக்கவசமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கவர்னர் மாளிகை நாளை முதல் கடற்கரை சாலையில் கட்டப்பட்டுள்ள கலாச்சார மைய கட்டிடத்திற்கு மாறுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே அமைந்துள்ள கவர்னர் மாளிகை 200 ஆண்டுகள் பழமையானது. அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட உள்ளது. அதனை ஒட்டி கவர்னர் மாளிகை தற்காலிகமாக கடற்கரை சாலையில் உள்ள பழைய சாராய ஆலை வளாகத்தில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் 13 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா பயணிகளுக்காக கட்டப்பட்ட கலாச்சார மையத்திற்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை சார்பில் கவர்னர் மாளிகை மற்றும் அலுவலகத்திற்கு ஏற்றாற்போல கலாச்சார மைய கட்டிடங்களை மாற்றம் செய்து எலக்ட்ரிக்கல் பணிகள் செய்து முடிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கவர்னர் மாளிகை தற்காலிகமாக புதிய கட்டிடத்திற்கு மாற்றுவதற்காக நாளை 23ஆம் தேதி காலை கணபதி ஹோமம் நடக்கிறது. மேலும் இன்று 22ஆம் தேதி இரவு வாஸ்து பூஜை நடக்கிறது. இதற்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. நாளை கணபதி ஹோமம் முடிந்த பின் புதிய கட்டிடத்திற்கு கவர்னர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பும் மாற்றம் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரியில் உள்ள ஜிப்மரில் ஆராய்ச்சி படிப்புகளான பிடிஎஃப், பிடிசிசி படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள ஜிப்மரில் ஆராய்ச்சி மருத்துவ படிப்புகளான பிஎஃப்டி 15, பிடிசிசி 9 என மொத்தம் 24 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை இணையதளம் வழியாக தொடங்கியுள்ளது. வரும் மே மாதம் 25ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இந்த படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளன. ஆகவே தகுதியுள்ள மாணவர்கள் மே 11ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். நுழைவுத் தேர்வுக்கான நுழைவுச்சீட்டை மே 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதிக்குள் பதிவிறக்கம் செய்யலாம். மே 25ஆம் தேதி பெங்களூரு, சென்னை, புதுடெல்லி, புதுச்சேரி ஆகிய 4 நகரங்களில் தேர்வு நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறும். ஜூலை 1ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தற்காலிக பேருந்து நிலையம் முன்பு பேருந்துகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்காத புதுச்சேரி அரசு மற்றும் நகராட்சியை கண்டித்தும் தற்காலிக பேருந்து நிலையத்தை பயனாளிகளுக்கு அடிப்படை வசதி எதுவும் இல்லாமல் தவித்து வருவதாகவும் உடனடியாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும், புதிய பேருந்து நிலையம் திறக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என கூறி புதுச்சேரி மாநில அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் தற்காலிக பேருந்து நிலையம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியேறிய பேருந்துகளை மறித்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அவர்கள் புதுச்சேரி அரசு மற்றும் நகராட்சியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் 2 பேரிடம் 18,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூரை சேர்ந்தவர் பாபு. இவர் கடன் செயலி மூலம் கடன் வாங்கியுள்ளார். இந்த கடனை வட்டியுடன் அடைத்துள்ளார். இவரின் புகைப்படத்தை மாப்பிங் செய்து பணம் கேட்டு மர்ம நபர் ஒருவர் மிரட்டினார். அதற்கு பயந்து 5,000 ரூபாய் பணத்தை அனுப்பி மர்ம நபரிடம் அவர் ஏமாந்தார். மேலும் சொக்கநாதன்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்கமல். இவரது அமேசான் கணக்கில் மூலம் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி 13,000ற்கு பொருட்கள் ஆர்டர் செய்து மர்ம நபர் மோசடி செய்துள்ளார். இது குறித்த 2 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்யும் நபர்களை தேடி வருகின்றனர்.
போலீசார் மருத்துவ சான்றிதழை வரும் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என சீனியர் எஸ்எஸ்பி அனிதா ராய் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரியில் பணியாற்றும் போலீசார் கட்டாய மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவ ரீதியாக தகுதி உடையவர் என சான்றிதழ் வழங்குவது கட்டாயமாகும். மருத்துவ பரிசோதனைக்கு பின் மருத்துவ அதிகாரி ஒப்புதல் சான்றிதழ் வழங்குவர். சீனியர் எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் போலீசாருக்கு கட்டாய மருத்துவ பரிசோதனை செய்து அதன் வருடாந்திர அறிக்கையை தயார் செய்து வழங்க வேண்டும். மருத்துவ அதிகாரியின் சான்றிதழ் இல்லாத வருடாந்திர அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த அறிக்கையை அதிகாரிகள் வரும் 30ஆம் தேதிக்குள் தயார் செய்து அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இடையாஞ்சாவடி அழகுமுத்து அய்யனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற 72ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையாஞ்சாவடி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு அழகுமுத்து அய்யனாரப்பன் ஆலயத்தில் 74ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாண கோலத்தில் காத்திருந்த ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை சமேத அழகுமுத்து அய்யனாரப்பன் திருக்கல்யாணத்தில் அச்சதை கால் நடுதலில் துவங்கி சுவாமிக்கு காப்பு கட்டுதல், பூணூல் அணிவித்தல் ஆகிய சடங்கு சம்பிரதாயங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அழகுமுத்து அய்யனாரப்பன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளின் திருக்கல்யாண வைபத்தை கண்டு மகிழ்ந்தனர். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கூடுதல் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறை உள்ளிட்ட பிற துறைகளையும் கவனித்து வந்தார். இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையர் உத்தரவின்படி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் பிற துறைகளில் வகித்து வந்த கூடுதல் பொறுப்பில் இருந்து விடுவிக்க கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக ஜவஹர் செயல்படுவார். இத்தகவலை தலைமை செயலர் சரத் சௌகான் தெரிவித்துள்ளார். விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையில் ஆண்டுதோறும் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறையின் கீழ் இயங்கி வரும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையில் ஆண்டுதோறும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இக்கல்வியாண்டிற்கான 2025-26ஆம் ஆண்டிற்கான வட்டம் 4 விளையாட்டுப் போட்டியினை நடத்தும் வாய்ப்பு அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தொண்டமாநத்தம் பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பள்ளியின் துணை முதல்வர் மனோன்மணி வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியை ஸ்ரீதேவி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையின் இணை இயக்குநர் வைத்தியநாதன் சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற மூத்த உடற்கல்வி இயக்குநர் நடராஜன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இப்போட்டியினை சிறந்த முறையில் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொண்டமாநத்தம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள துத்திப்பட்டு கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஓடை வாய்க்காலை தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள துத்திப்பட்டு கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஓடை வாய்க்காலை தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை 6,99,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆட்டோ மீது அரசு பஸ் மோதிய விபத்தில் டிரைவர் படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தற்காலிக பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஈசிஆர் வழியாக சென்னைக்கு அரசு பஸ் நேற்று காலை 6 மணி அளவில் புறப்பட்டது. மடுவுப்பேட் அருகே பஸ் சென்ற பொழுது அவ்வழியாக சென்ற ஆட்டோ ஒன்று பஸ்ஸை முந்தி சென்றது. அப்பொழுது சாலையில் இருந்த தடுப்பு கட்டை மீது பஸ் ஏறி ஆட்டோ மீது மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டி சென்ற வானரப்பேட்டையை சேர்ந்த காளிதாஸ் காயமடைந்தார். அவர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கட்டையில் பஸ் மோதியதில் பஸ் சேதமானது. அதனைத் தொடர்ந்து பஸ்ஸில் பயணித்த அனைவரும் வேறு ஒரு பஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து தொடர்பாக கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சோனியா காந்தி ராகுல் காந்தி மீது பதிவு செய்துள்ள பொய் வழக்கை சட்டப்படி சந்திப்போம் என்று காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி பொறுப்பாளர் கிரீஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதே அமலாக்கத்துறையின் செயல்பாடாக உள்ளது. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை சம்பந்தமாக வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் சோனியா மற்றும் ராகுல் காந்தியிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை குற்றப்பத்திரிகை நகல் வெளியிடப்படவில்லை. காங்கிரஸ் கட்சி மீது அவதூறை பரப்பும் வகையில் பொய் பிரச்சாரம் பரப்புகின்றது. அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையின் வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்த அவர், காங்கிரஸ் கட்சியினர் அரசியல் செய்யக்கூடாது, கட்சியை கவனிக்கக்கூடாது என்ற வகையில் அவர்களை திசை திருப்பவே இதுபோன்ற வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாக கிரீஷ் குற்றம் சாட்டினார். மரக்காணம் அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முக்தியா ஜல ஈஸ்வரன் ஆலயத்தில் கணபதிக்கு உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 108 சங்கு அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மரக்காணம் அடுத்த பெருமுக்கல் பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சஞ்சீவி மலை மீது எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத முக்தி ஜல ஈஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள முழு முதற் கடவுளாகிய ஸ்ரீ செல்வ கணபதிக்கு சித்திரை முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று உலக நன்மை வேண்டி சிறப்பு கணபதி ஹோமத்துடன் 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட 108 சங்குகளை முக்தியா ஜல ஈஸ்வரின் ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்து கணபதிக்கு பூஜை செய்தனர். பின்னர் அருகில் உள்ள சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜல ஈஸ்வருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.